திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். இதில் அசோகமித்திரனின் முன்னுரையை முதலில் பார்ப்போம். அந்த நாகத்தை பார்க்கவும் அசோகமித்திரன் சற்று படபடப்பிற்கு ஆளானார். அது நிதானமாக வந்து சிவலிங்கத்தின் மேல் ஏறி லிங்க உருளை வடிவத்தில் தன் நீண்ட உடலால் வளைத்து கொண்டு படம் விரித்தபடி காட்சி தரத் தொடங்கியது. இப்படி ஒரு காட்சியை நிறைய கேலண்டர்களில் பார்த்திருக்கும் அசோகமித்திரன் அப்பொழுது அந்த காட்சியை நேரில் பார்த்த பொழுது அவரிடம் இனம் புரியாத பல உணர்வுகளின் அலைமோதல்கள். வானில் கிரகணம் முழுமையை நெருங்கிக் கொண்டிருந்தது. நிசப்தம் என்றால் அப்படி ஒரு நிசப்தம். எதனாலோ அதுவரை சில்லென்று வீசிக்கொண்டிருந்த காற்றில் வீச்சல் இல்லை. சர்ப்பம் லிங்கத்தை வளைத்து நிற்கும் காட்சி. அதை பார்த்து சந்நியாசி பரவசத்துடன் வணங்கினார். வணங்கியபடியே அசோகமித்திரனை பார்க்கவும் அவரும் வணங்கினார். அதெல்லாம் கூட ஆச்சரியம்தான். அசோகமித்திரன் கடவுள் விஷயத்தில் பல கேள்விகளை உடையவர். யாரும் அதற்கு நிறைவாக ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு விடைகளை சொன்னதே இல்லை. சில சொன்ன பதில்கள் அப்போதைக்கு நிறைவை தந்து பின்பு அதுவும் மாறிவிட்டது. அதனால் பிரதானமான கேள்வி, கடவுள் தம் எல்லோரையும் தன்னுடைய சக்தியினால் தான் படைத்தார் என்றால் அவரை படைத்தது யார் என்பது அவருடைய முதல் கேள்வி. அவர் சுயம்புவாக தோன்றியவர் என்றால் அதற்கு முன் எதுவுமே இல்லாத நிலையில் இல்லாத ஒன்றிலிருந்து எப்படி ஒன்று தோன்ற முடியும்? இது அவரின் அடுத்த கேள்வி. அப்படி தோன்றிவிட்டார் என்பதை ஒரு பேச்சுக்கே ஒப்புக்கொண்டாலும் ஏன் உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஏற்கும் விதமாக அவர் இல்லை? அவரது மூன்றாவது கேள்வி இதுதான். சர்வ வல்லமை படைத்தவரான கடவுள், ஒரே மதம், ஒரே வழிமுறை என்று ஒட்டுமொத்த உலகையும் நிர்வகிக்காமல் பல மதங்கள், பல கடவுள்களாக இருப்பது எதனால்? இது நான்காம் கேள்வி. கடவுள் அனுபவம் என்பது ஏன் எப்பொழுதும் ஒரு தனி மனித அனுபவமாக மட்டுமே உள்ளது? ஒரு ஒட்டுமொத்தமாக உணரும் விதத்தில் ஒரு அனுபவம் கூட அமைவதில்லையே, எதனால் அது? கடவுளை ஒரு கற்பனை என்று கருதி தங்கள் வாழ்வை இயற்கை என்று புரிந்து கொண்டு வாழ்கின்றவர்கள் வாழத்தானே செய்கின்றனர். அவர்களுக்கு எது கிடைக்காமல் போய்விட்டது? உருகி உருகி பக்தி செய்பவர்களுக்கு எது கிடைத்துள்ளது? இப்படி அசோகமித்திரனிடம் ஏராளமான கேள்விகள் உள்ளன. அப்படிப்பட்டவரே இப்பொழுது சந்நியாசி வில்வேலையை தந்து அர்ச்சித்து துதிக்கச் சொல்லவும் அவரும் அப்படியே செய்து முடித்தார். அவர் தூய வில்வ இலைகள் லிங்கத்தை வளைத்தபடி நிற்கும் சர்ப்பத்தின் மேலும் விழுந்தன. பின் அந்த நாகசர்ப்பம் தன் பிடியை தளர்த்தி கொண்டு லிங்கத்திடமிருந்து விலகி அருகில் 4 மரங்களில் கலகலப்பாக உள்ள மரத்தில் வில்வ மரத்தின் மேல் ஊர்ந்து ஏறி தன்னுடைய வாயால் ஒரு வில்வ இலையை கவ்வி பறித்து பின் கீழே இறங்கி வந்து மீண்டும் லிங்க வடிவை பற்றி கொண்டு அதன் மீது அர்ச்சிப்பது போல் இலையை நழுவ விட்டது. பின் திரும்பவும் கீழே இறங்கிச் சென்று ஒரு இலையை பறித்து வந்து அதே போல் செய்தது. 3வது முறையும் அப்படியே செய்தது. நாகேந்திரநல்லூர் கோவிலுக்குள் நடக்க வேண்டிய நிகழ்வு ஊருக்கு வெளியே ஒரு தென்னந்தோப்புக்குள் 4 வகை மரங்கள் பின்னி பிணைந்து வளர்ந்திருந்த இடத்தில் நிகழ்ந்து முடிந்ததுதான் விந்தை. அந்த சந்நியாசி அடுத்து கற்பூர ஆரத்தி காட்டி அதை நீட்டவும் பயபக்தியோடு கண்களில் ஒற்றிக்கொண்டார் அசோகமித்திரன். அப்பொழுது அந்த சந்நியாசி விபூதியை எடுத்து அவர் நெற்றியில் பூசிவிட்டார். அதற்கு பின் அதுவரை எதுவும் பேசாதவர், சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று மண்டியிட்டு தலை குனிந்து வணங்கினார். அந்த நாகசர்ப்பம் லிங்கத்தை விட்டு விலகி வந்து தன் விரிந்த படத்தால் அவர் சிரசை ஒத்தி எடுத்தது. அதன் பின் நிமிர்ந்த சந்நியாசி அசோகமித்திரனையும் வணங்கச் சொல்ல அவரும் அதே போல், ஆனால் சற்று பயத்துடன் வணங்கிய நிலையில் அவருடைய சிரசின் மேலும் அது தன் விரித்த படத்தை ஆசீர்வதிப்பது போல் ஒத்தி எடுத்தது. அந்த நொடி அசோகமித்திரன் ஒரு பதற்ற குரல், ஏய் நோ என்கின்ற அந்த குரல் கேட்டு முதலில் கண் விழித்தவர் கணபாடிகள்தான். பிறகு கண் விழித்தார் அசோகமித்திரன். என்ன சார், ஏதாவது கனவு கண்டிங்களா? அட, நெத்தியில் கூட விபூதி எப்போ வச்சுக்கிட்டீங்க? கணபாடிகள் கேட்ட பின்புதான் தான் கண்டது கனவு என்பதில் இருந்து இனிதான் பொழுது விடிந்து சூரிய கிரகணம் முதல் எல்லாமே நடக்க இருக்கிறது என்பது அவருக்கு தெரிய தொடங்கியது. மலங்க மலங்க கணபாடிகளை பார்த்தார். அசோகமித்திரன் நெற்றியில் ஒரு விபூதியில் ஒரு நல்ல வாசம் வர ஆரம்பித்தது. அசோகமித்திரன் பதற்றமான தூக்கமும் விழிப்பும் அவர் நெற்றியில் தென்பட்ட விபூதியும் சந்திரமௌலீஸ்வர கணபாடிகளை ஆச்சரியப்படுத்தியதோடு பல கேள்விகளையும்
அவரை கேட்க தூண்டியது. என்ன கனவு கண்டீங்க? இப்படி பதற்றத்தோடு எழுந்திருக்கிறீங்களே என்ற கேள்விக்கு சற்று முன் மௌனம் சாதித்த அசோகமித்திரன், ஓ, இப்பொழுதுதான் விடிஞ்சிருக்கா என்றார் நம்ப முடியாமல். ஆம், போய் முகத்தை கழுவிட்டு வாங்க. ஆமாம், நீங்கள் தூங்க போகும்போது விபூதியை வச்சுக்கோல என்ன? இல்லை, எப்போவுமே நான் அதையெல்லாம் வச்சுக்கிறவன் கிடையாது. அப்போ உங்கள் நெத்தியில் விபூதி இருக்கே, அது எப்படி வந்தது? அப்படியா என்று கேட்ட அசோகமித்திரன் மெல்ல எழுந்து கண்ணாடியை தேடிச் சென்று பார்த்தார். பளிச்சென்று விபூதி தெரிந்தது. உடனேயே திரும்பி, இது இது அந்த சந்நியாசி பூசிவிட்டது. நான் நான் சர்வலிங்கத்தை வில்வ இலையால் அர்ச்சனை செய்வதை பார்த்தேன். அப்புறம் அதை அந்த சந்நியாசி வணங்கச் சொன்னார். அது என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் செய்தது. அப்பத்தான் என்று அதற்கு மேல் பேச முடியாமல் கனபாடிகளை பார்த்தார் அசோகமித்திரன். புரியுது, நீங்கள் இங்கே ஊரில் பார்க்க நினச்ச சம்பவம் உங்களுக்கு கனவுல வந்திருக்கு. பாம்பு உங்கள் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது பயத்தில் நீங்கள் கத்தவும் கனவு கலைஞ்சு போயிடுச்சு, அப்படித்தானே? கனபாடிகள் மிகச்சரியாக கேட்டார். ஆமாம் சாமி, ஆனால் அதை கனவாயினால் நினைக்க முடியல. நிஜத்தில் நடந்த மாதிரியே இருக்குது. அப்போ இந்த விபூதி கனவுல தான் அவர் வச்சு விட்டார். ஆனால் அது எப்படி நிஜத்திலேயே நெற்றியிலே இருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் அமானுஷ்யம்ங்கிறது. என்ன கேட்டால் அந்த சன்னியாசியே கூட இங்கே வந்து உங்கள் நெத்தியிலே பூசிட்டு போயிருக்கலாம். அப்படியா? இதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. எப்போவுமே தெய்வீக அனுபவங்கள் இப்படித்தான். அறிவுக்கு சவாலா, ஆனால் உணர்வுக்கு பிரமிப்பாக இருக்கும். இல்லை சாமி, ரொம்ப அழுத்தமாக அந்த பாம்பு வந்து பூஜை செய்யுங்கிறத நான் நினச்சிக்கிட்டே இருந்ததால் அது என் வாழ்க்கையிலே ஆழ்மனதில் இறங்கி இப்படி ஒரு கனவாக வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். விபூதியை நீங்கள் யாராவது வச்சிட்ருக்கலாமோன்னு தோணுது. ஓ, இந்த அனுபவத்தையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படலை, இப்படியெல்லாம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குத்தானே, அதைத்தான் யோசித்து பார்க்குறேன். அசோகமித்திரனின் பேச்சு கனபாடிகளுக்கு ஒரு கள்ளச் சிரிப்பை உருவாக்கியது. மேற்கொண்டு அவரிடம் வாதிடாமல், சரி, போய் பல் தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வாங்க, காஃபி சாப்பிடலாம் என்றார். அசோகமித்திரன் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் சென்று பல் விளக்கி முகம் கழுவி டாய்லெட்டுக்கு போய்விட்டு கை கால்களை டவலால் துடைத்தபடியே வந்து அமர்ந்தார். குடிக்க காஃபி வந்தது. கனபாடிகளுக்கு வரவில்லை. நீங்கள் காஃபி சாப்பிடலையா? கிரகணம் முடிஞ்சு தலைக்கு குளித்த பிறகுதான் எச்சில் கூட முழுங்குவேன். 11 மணி கிரகணத்துக்கு காலையிலேயே இப்போவே விரதத்தை தொடங்கிடுவீங்களா? ஆமாம், இந்த காலகட்டத்தில் ஜபம் தியானம்னு இருக்கிறது தான் விசேஷம். உடம்பு ஓடி ஆடி உள்ளே இருக்கிற சுரப்பிகள் எல்லாம் கிரகணப்பீடைக்கு ஆளாகிடக்கூடாது. இதெல்லாம் யார் சொன்னது? விஞ்ஞானத்தில் இப்படி ஒரு கருத்து இல்லையே. மகான்களும் ரிஷிகளும் தான் ஏன் வரையில் விஞ்ஞானிகள் அவர்கள் சொன்னபடி நடக்கிறது தான் உத்தமம். அதுதான் என்னோட வழி. சரி, நான் கொஞ்சம் அப்படியே வாக் போயிட்டு வர்றேன் என்ற அசோகமித்திரன் அடுத்த 5வது நிமிடம் தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். தெருவில் வெறிச்சோட்டம். மெல்ல நடந்து ஏரிக்கரை பக்கம் சென்றவர் அருகில் வயல்காட்டு கனவுக்குள் கண்ட அதே தென்னந்தோப்பையும் கண்டார். வரப்பில் இறங்கி உள்ளே நுழைந்த போது அதே மரத்தடி, அதே லிங்கம். இனி நாம் நம்முடைய கதையை தொடருவோமா? குகைக்குள் அவர்கள் எல்லோரும் உள்ளே அடங்கிவிட்ட நிலையில் மேலே ட்ரோன் சில நொடிகளில் கடந்துவிட்டதில் அந்த சப்தமும் அடங்கிவிட அதன் பின் மெல்ல வெளியே வந்தார் வாத்தியார். போதிமுத்துவும் ஜல்லியும் கூட பின்னாலேயே வெளியில் வந்தனர். எங்கடா அந்த பராட்டா எட்ரா என்றா பலத்த குரலில். ஜல்லியும் பாலித்தீன் பையை அவர் முன் பாறை மேல் வைத்தான். அப்படியே சாராய கேனையும் வைத்தான். வாத்தியார் வேகமாக போய் ஓடை நீரில் கை கால்களை கழுவிக்கொண்டு அப்படியே முகத்திலும் தண்ணீரை வாரி அடித்து கொண்டு தாடி மீசையெல்லாம் தண்ணீர் ஒழுக திரும்பி வந்தார். ஜல்லி தன் தலைப்பாகை துண்டை துடைத்து கொள்வதற்காக பதவிசாக அவரிடம் நீட்டினான். வாத்தியார் முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு அப்படியே கசங்கலாக ஒரு பந்து போல் துண்டை ஜண்டியின் வசம் கொடுத்துவிட்டு நல்ல பசிக்காரன் போல பரோட்டா பொட்டலத்தை பிரிக்கத் தொடங்கினார். போதிமுத்துவுக்கு அந்த காட்சி நாக்கில் எச்சி உற வைத்தது. பொட்டலத்தையே பார்த்து கொண்டிருவனுக்குள் ஏராளமான கேள்விகள். அப்பொழுது ஜல்லி வேகமாக போய் குகைக்குள் நுழைந்து ஒரு செப்பு சொம்பை எடுத்து வந்து ஓடை நீரை முகந்து வந்து அள்ளி அள்ளி விழுங்கத் தொடங்கிவிட்ட அவருடைய அருகில் வைத்துவிட்டு போதிமுத்துவை பார்த்தான். போதி பதிலுக்கு
தனக்கும் நல்ல பசி என்பதை வயிற்றை தொட்டு காட்டினான். பதிலுக்கு ஜல்லி அமைதியாக இரு என்பது போல் ஜாடை காட்டினான். வாத்தியாரோ 4 விழுங்கில் மொத்த பரோட்டாவையும் காலி செய்துவிட்டு சொம்பு தண்ணியையும் நன்கு உயர்த்தி அது வாய்க்குள் நிரம்ப விழும்படியாக செய்து குடித்தார். பின் ஈர மீசையை ஒரு நீவி விட்டு கொண்டார். அதன் பின் செப்புச்சொம்பில் தேன் சாராயத்தை ஊற்றி அதையும் அதே போல குடித்து முடித்து திரும்பவும் மீசையை நீவி விட்டு கொண்டார். போதிமுத்துவுக்கு அவர் செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே தெரிந்தது. ஆவு என்கின்ற ஒரு ஏப்ப சத்தம் அவரிடம் வெளிப்பட்ட நிலையில் பாறை ஒன்றின் மேல் போய் அமர்ந்து கொண்டார். அமர்ந்த நிலையில் குக்குடாசனம் போல் மாறியது. மார்பில் செருமல், திரும்பவும் ஏப்பம். அப்புறம் என்றார் ஜல்லியை நோக்கி. அப்பொழுது திரும்ப ட்ரோன் பறந்து வரும் சத்தம். இந்த முறை கோபம் வந்தது வாத்தியாருக்கு. தொத்தெரி பாச்சத், இப்போ பொழப்பா போச்சு இவங்களுக்கெல்லாம். இந்த காட்டு போலீஸுக்கு இதுதான் வேலை. முன்னே முழுக்க நடந்து திரிஞ்சே எல்லாத்தையும் கண்காணிச்சாங்க. இப்போ இப்படி ஒரு இரும்பு பூச்சியை பறக்க விட்டு வேவு பார்க்குறானுங்க. இதே பொழப்பா போச்சு இவனுங்களுக்கு என்றபடியே திரும்பவும் குகையை நோக்கி ஓடி உள்ளே சுமாரான இருட்டில் ஒரு சாக்கு விரிக்கப்பட்டு கிடந்த இடத்தில் அப்படியே போய் காலை விரித்தபடி அமர்ந்து கொண்டார். ஜல்லியும் போதிமுத்துவும் அவர் முன் மௌனமாக நின்றனர். உள்ளே அக்னிகுண்டத்தில் இருந்து மிக குறைந்த அளவில் புகை கசிந்தபடி இருந்தது. அதன் நெடி ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் அது நிச்சயம் நல்ல வாசனை அல்ல. என்னடா நான் இப்போ என்ன பண்ணணுங்கிற என்று ஆரம்பிக்கும் பொழுது பலமாக ஒரு ஏப்பமும் சேர்ந்து வந்தது. ஆசானே, அதுதான் யார் அந்த கொலையை செய்ய சொன்னவன், யாரை கொலை செய்ய குறி வச்சானுங்கன்னு தெரியணும். தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போகிற? அதை நாம் முடிச்சு கொடுத்தா மொரடா ஒரு தொகை கிடைக்குமில்ல. மொரடான்னா கோடியில் கோடியா? அவன் ராத்திரி தெளிவாக சொன்னேன்னா அதானே போதிக்கு 5 லட்சம் தர பார்த்துருக்கான். சரிடா, நான் ஒரு மைய பூசி விட்டு டப்பி ஒன்று தரேன். அதை மட்டும் நீ திறந்துடவே கூடாது. என்ன? சரிங்க. இப்போ மண்டையை ஆட்டிட்டு அப்பால் டப்பியை திறந்தேன்னு வை. வாத்தியார் இடைவெளி விட்டு ஜல்லியை கூர்மையாக பார்த்தார். டப்பிக்குள்ளார நான் அடைச்சி வச்சிருக்கிற ஆங்கிற குரலி ஓடியே போயிடும். அப்பால் நான் புதுசாக ஒரு குரலியை வாங்க கேரளாவுக்கு போகணும். இல்லாட்டி நம்ம காக்கைய சுடுகாட்டுக்கு போய் சத்ரு பூஜை பண்ணி அங்கே ஏதாச்சும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அதில் ஒன்றை பிடிக்கணும். அதுக்கு பலகாலம் ஆகும். அதனால் திறக்கவே திறக்காமல் தலையை தலைடப்பிக்குள்ளே வச்சுக்க. பிறகு உனக்கு குரலி அந்த கொலை செய்ய சொன்ன வீட்டை காட்டி கொடுக்கும். அப்புறம் உன் சாமர்த்தியம். ஆசானி, இப்படி சொன்னால் எப்படி ஆசானி? அவன் நம்ம பேச்சு கேட்கணும். இந்த மாதிரி ஆளுங்க நல்ல காசு பணம் உள்ளவங்க, நெஞ்செழுத்தம் உள்ளவங்களாக தான் இருக்கணும். அப்படிப்பட்டவன் என் பேச்சை கேட்பானா ஆசானே? ஆங்கார குரலி உன் தலைப்பாக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீ பேசுகிறது தாண்டா பேச்சு. நீ ஒருத்தனை பார்த்து அவுத்து போட்டுட்டு நில்லுடான்னா மறுபேச்சு இல்லாமல் நிற்பான். அதனால் உனக்கு சாதகமாக தான் எல்லாமே முடியும். இந்த விஷயத்தில் நீங்கள் கூட வந்தால் நல்லா இருக்கும் வாத்தியாரே. அட போடா, நீ போய் முதல்ல அவளை தெரிஞ்சுக்கிட்டு வா. அப்புறமா நாம் அவனை வச்சு செய்வோம். போதியை கூட்டிக்கிட்டு போகணுமா? நெத்தியிலையும் கண்டங்குழியிலையும் நான் கொடுக்குற மைய வச்சுக்க. இவனுக்கும் வச்சு விடு. அதோட எங்கே வேணா போய் வாங்க. உனக்கு 1 மீட்டருக்குள்ளார யார் நினச்சாலும் அவங்க மன ஓட்டம் உனக்கு தெரிய வந்துடும். பார்த்துடா, எங்கே போனாலும் அந்தி சந்திக்கு இருட்டுக்கு முன்னால் நீ இங்கே வந்துடணும். ஆங்காரனுக்கு நிதமும் பதையல் போடணும். இல்லாட்டி நம்ம ரத்தத்தை குடிக்க அவன் என்ன வேணாலும் செய்ய தொடங்கிடுவான் என்றபடி பக்கவாட்டில் இருந்த ஒரு மரப்பெட்டியை திறந்து அதற்குள் தந்தத்தால் செய்தது போன்ற ஒரு சிறிய டப்பியை எடுத்து நெற்றி மேல் வைத்து எதையோ மந்திரம் சொல்லி தியானித்து விட்டு பிறகு ஜல்லியின் வசம் தந்தார் மாரப்ப வாத்தியார். பின் அருகில் வரச் சொல்லி ஒரு கொட்டாங்குச்சிக்குள் கட்டை விரலை விட்டு மையை எடுத்து அதை இருவர் புருவத்தின் மேலும் பூசிவிட்டவர் பின்பக்கம் திரும்பச் சொல்லி கழுத்துக்கு நடுவில் ரேகை பதிவு போல் வைத்து கிளம்பு என்றார். உடனேயே காலில் விழுந்து வணங்கினான் ஜல்லி. அவன் வணங்குவதை பார்த்து போதிமுத்துவும் வணங்கினான். பின்பு பரிவாக பார்த்தபடியே இருவரும் புறப்பட்டனர். அவர்கள் விலகவுமே அப்படியே உடம்பை மல்லாக்க கிடத்தி சாராய போதையோடு வாடையை கிளப்பி குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்து விட்டார் வாத்தியார். இருவரும் செம்மணத்தம் செல்லும் பாதையை பிடித்து நடக்கத் தொடங்கினர். ஜல்லி தைரியமாக நாம் வெளியில் தெரியலாமா? அந்த போலீஸ்காரன் பார்த்தா ஆத்தான்னு வச்சுக்க பிடிச்சிட மாட்டானா என்று கேட்டான் போதிமுத்து. அதெல்லாம் இந்த டப்பியும் மையம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிடுங்க முடியாது. நீ தைரியமாக வா. முதல்ல நம்ம பரோட்டா கடையில்
பசி ஆற்றிக்குவோம், மற்றதெல்லாம் புறவு தான். பரோட்டாவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா? அது எதுக்கு? டப்பி தலையில் இருக்குல்ல, ஆங்கார தூக்கி விடுவான். ஆமாம், இவ்வளவு தெரிஞ்ச வாத்தியார் அந்த வர்ற மெஷினுக்கு மட்டும் பயந்து ஓடி ஒளிகிறாரு. அது மெஷினு, அது ரத்தம் சதை. அப்போ ரத்தமும் சதைமையாக இருக்கிறவங்கள ஆட்டி படைச்சிட முடியுமா? ஆமாம், மூச்சு காற்று தான் முக்கியம். அப்படின்னா எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். எனக்கே கொஞ்சம் தான் இந்த குரலி வித்த தெரியும். வாத்தியார் தான் அதிலெல்லாம் கிழங்கு கிங்கு. அவர் என்ன பண்ணுவார்? கதிகலங்க வச்சுடுவார். ஒரு தடவை என் கண்ணு முன்னாலேயே ஒத்த காட்டு யானையை 100 யானையாக காட்டினார். அதுபோல தான் ஒத்த பாம்பை 100 பாம்பாக காட்டுறதும் இதெல்லாமே நெசமாக அம்புட்டும் கண்கட்டு. அப்படின்னா டூப்பு தானே? டூப்பு இல்லை, அது ஒரு சாமர்த்தியம். இருவரும் பேசிக்கொண்டே ஒத்தையடி பாதை போன்ற வளைவான மல்லத்தள்ளத்தில் நடங்கினர். சில இடங்களில் மிருகங்கள் மாமிசபட்சிகளுக்கு இரையானதில் அவற்றின் எலும்புகள் கண்ணில் பட்டன. கரடி ஒன்றும் கண்ணில் பட்டது. ஆனால் இவர்களை பார்த்துவிட்டு அது துரத்தாமல் வேறு பக்கம் போய்விட்டது. ஜல்லி, அப்போ நாம் இன்னிக்கே இந்த கொலை செய்ய சொன்னவங்கள கண்டுபிடிச்சிடலாமா? தெரியல. ஆங்காரன் வழி காட்டுவான், நீ தொணக்காம வா என்று ஜல்லி போதுமுத்துவை அடக்கி இழுத்து கொண்டு நடந்தான். அரண்மனை பங்களாவில் ரத்தியையும் தியாவையும் விட்டுவிட்டு பின் குளித்து முடித்து டிஃபனையும் சாப்பிட்டு விட்டு ஃபேர்லேண்ட்ஸில் இருக்கும் ராஜ்மஹால் என்கின்ற ஆஃபீஸ் அலுவலகத்திற்கு கணேசன் என்கின்ற கணேசராஜா வந்த பொழுது பரந்தாமன் என்கின்ற ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவனுக்காக அங்கு காத்து கொண்டு இருந்தார். அடடி, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? வெரி சாரி. இருக்கட்டும் சார், நான் இப்போ தான் வந்தேன். எனக்கு தான் கொஞ்சம் பங்களாவில் டைம் ஆகிடுச்சு. அப்பா அம்மான்னு எல்லோரும் பிடிச்சிக்கிட்டாங்க. பாப்பா உடம்பு இப்போ எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கா. ஏற்காட்டுக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. சந்தோஷம். நானும் எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முந்தி ஒரே ஒரு கேள்வி, கொஞ்சம் பர்சனலாக. தயங்காமல் நீங்கள் பதில் சொல்லணும். கேளுங்க பரந்தாமன். ஏற்காட்டில் உங்கள் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஏதாவது நடந்ததா? பரந்தாமனின் கேள்வி கணேசனை பொட்டில் அடித்த மாதிரி இருந்தது. கணேசன் தன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டதா என்று கேட்ட பரந்தாமனை அதிர்ச்சியோடு பார்த்தான். என்ன பார்க்குறீங்க? இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் எதிர்பார்க்கல தானே? ஆமாம், அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை. அது சரி, எதுக்காக பரந்தாமணி இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க? காரணம் இருக்குது, ஆனால் எப்படி ஆரம்பித்து முடிக்கிறதுன்னு தான் தெரியல. பரந்தாமன் கைகளை பிசைந்தபடி ஒரு மாதிரி உடல் மொழியை காட்டினார். எதுவாக இருந்தாலும் சும்மா சொல்லுங்கள். என் உயிருக்கு ஏதோ ஆபத்தா? ஆமாம் கணேசன், அப்படித்தான் என் காதில் விழுந்தது. யார் சொன்ன? யாரால ஆபத்து? கணேசன் அதிகம் பதற்றப்படாமல் ஆனால் மிக அழுத்தமாக கேட்டான். பரந்தாமனோ அதற்கு பதில் கூறாமல் அறைக்குள்ளே எங்காவது சிசிடிவி கேமரா இருக்கிறதா என்று ஒரு பார்வையை பார்த்தார். என்ன பரந்தாமன், கேமரா இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கணேசன், நான் சொல்ல போகிறது சிதம்பர ரகசியம் மாதிரி ஒரு விஷயம். அது ரெக்கார்டு ஆகிறத நான் விரும்பலை. இந்த அறையில் அப்படியெல்லாம் எந்த கேமராவும் இல்லை. நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கள். சொல்லுறேன். அதே சமயம் ஏற்காட்டில் உங்கள் உயிருக்கு ஒரு சின்ன ஆபத்து கூடவா ஏற்படல? நல்லது தான் நடந்தது. என் மகள் பூரணமாக குணமானா. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் துணையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். பரந்தாமன், நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. என் உயிருக்கு ஆபத்துன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? வழவழன்னு எதையாவது பேசாமல் நேரடியாக விஷயத்துக்கு வாங்களே. வரேன் கணேசன். எம்பி அருணாச்சலம் உங்களை தீர்த்து கட்டுற எண்ணத்திலே இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன்னா யார் மூலமாக? அது மட்டும் வேணாம். எனக்கு தகவல் தந்த நபர் தன் பேரை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. அருணாச்சலம் ஒரு ஊழல் பெருவழி. ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு போவாங்கிறதெல்லாம் நான் நம்பலை. யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. பதவி ஆசை யாரையும் எதையும் செய்ய வைக்கும் கணேசன். அருணாச்சலத்தோட பல ஊழல்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டது முதல் காரணம். அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் நேரடியாக நிற்க போகிறீங்கன்னு சொன்னது ரெண்டாவது காரணம். எலெக்ஷன் சமயத்தில் எதை செஞ்சாலும் அது வேறு மாதிரி போக வாய்ப்பு இருக்கிறதால எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கிற நிலையில் இப்போவே ஒரு விபத்தை கொண்டு வந்துட்டா அதில் உங்களை கொல்றது தான் அவனோட பிளான். உங்களை மட்டும் கொண்டா கூட சந்தேகம் வரும்னு உங்களை குடும்பத்தோடு கொல்றது தான் இதில் உச்சக்கட்ட பிளான். அதுக்கு உங்கள் ஆட்களையே கூட அவன் பயன்படுத்துவான். காரில் போகும்போது ஒரு விபத்தை ஏற்படுத்துறது, இல்லை பாம்புகளை விட்டு கொல்றதுன்னு எவ்வளவோ இருக்குது. ஓ, இது என்ன கொடுமை! அவன் எம்பியாக இருக்க காரணமே எங்கள் அரண்மனை குடும்பம்தான்.
அவன் உடம்புல ஓடுற எங்கள் உப்பும் ரத்தமும் இப்படியெல்லாம் கூட செய்ய மனசு வருமா என்ன? அரசியல்வாதி ஆயிட்டா எல்லாமே வரும் கணேசன். உங்களால் நம்ப முடியாதபடி தான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் விக்டர் ராஜை கேளுங்க, அவர் ஒரு பெரிய உண்மையை சொல்லுவார். சமீபத்தில் நாமக்கல் பைபாஸில் ஒரு விபத்து நடந்து ரோடு கான்ட்ராக்டர் ராமலிங்கம்ங்கிறவர் ஸ்பாட் அவுட் ஆனார். அது எப்படி நடந்ததுன்னு விக்டர் ராஜுக்கு நல்லாவே தெரியும். சுமார் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும்போது டயர் வெடித்து அதனால் தண்ணியிலே எழுந்து அது கவிழ்ந்து தீப்பிடிச்சுக்கிட்டதா ரிப்போர்ட் சொல்லும். ஆனால் அந்த டயர் ஒன்றும் தானாக வெடிக்கலை, அது துப்பாக்கியால் சுட்டு வெடிக்க வைக்கப்பட்டதுங்கிறது தான் உண்மையே. பரந்தாமன் நிறுத்தி நிதானமாக சொன்ன அந்த செய்தி கணேசனை ஒரு மிரட்டி அவன் கண்களும் கூட அகண்டு காதளவுக்கு ஓடியது. அந்த விபத்துக்கு பின்னால் அருணாச்சலம்தான் இருக்காருங்கிற உண்மை எவிடன்ஸ் இல்லாத காலையும் டிபார்ட்மெண்ட்டே அருணாச்சலம் வீசி பணத்துக்குள்ளே தான் அது எப்படியோ விபத்துங்கிற மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு.